மேஷராசி மேஷலக்னம் காலபுருஷனுக்கு முதல் வீடு. இங்கே செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சூரியன் உச்சமாகி சனீஸ்வர பகவான் நீசம் அடையக்கூடிய ஒரு யோகமான வீடு. யோகமா? நாங்கள் பிறந்ததுலேருந்து அவயோகத்தை தான் மேடம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கே போனாலும் எங்களை யாருக்கும் பிடிக்கல. ஏன் வீட்டில் இருக்கிறவங்களே எங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த ராசியை நீங்கள் தான் மெச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்லுங்கள், கான்ஃபிடென்ட் லெவல் இந்த ராசியை பொறுத்தவரை யாரையுமே அடிச்சுக்க முடியாது. எவ்வளோ கீழே இருந்தாலும் உயரத்துக்கு நிச்சயமாக ஒரு நாள் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருளால் கூட்டிகிட்டு வந்து விடுவார். அது நிதர்சனமான உண்மை. மேஷத்தை பொறுத்தவரை உங்ககிட்ட யார் பிரச்சனைக்கு வந்தாலும் அவங்க தாங்க பாதிப்பு, நீங்கள் பாதிப்பு அடையவே மாட்டீங்க. இன்றைக்கும் பாருங்கள், எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை உங்ககிட்ட. ஆனால் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பூஸ்டப் பண்ணிகிட்ருக்கீங்க. இது பண்ணி சரியாக போயிடும், கவலைப்படாத, திருப்பி மேலே வந்துடலாம். வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? வீட்டில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, வீட்டில் நீங்கள் மனசு கண்கலங்குறீங்க, யாருக்கும் தெரியாமல். வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டீங்க உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. இன்றைக்கெல்லாம் உங்களை பற்றி பேசாத ஆட்களே இல்லை. எது பண்ணுனா சரியாகும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த மேஷராசியோட சூழ்நிலைகள்லாம் அப்படி இருக்குது. மனசில் பட்டதை வெளிப்படையாக அப்படி பேசக்கூடிய ராசி. இன்றைக்கெல்லாம் இந்த பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு இது மாதிரி பண்ணி சம்பாரித்தவங்க தான் நிறையா. ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நேர்மையாக என்ன வருதோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு இன்றைக்கும் உலகம் அறியாத நபர்கள் தான் இந்த மேஷராசி மற்றும் மேஷலக்னம். இன்னும் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. மற்ற எந்த ராசியும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்கிற ஒரு வார்த்தையை கேட்டால் அது மேஷம்தான். இப்படிலாம் எனக்கு வளைஞ்சு கொடுக்க தெரியாது, இதுதான் கரெக்டு, இதுதான் தப்பு, இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுல தெளிவாக வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ராசி இந்த ராசி. இந்த ராசியை பொறுத்தவரை இன்னும் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை போட்டு கும்பிட போட தெரியாது இந்த ராசியை பொறுத்தவரை. கும்பிட போட தெரியாதனாலே வாழ்க்கையில் நிறைய நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் ஏமாந்த ராசி. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுங்க. இப்படி பண்ணுனா நீங்கள் பழச்சிக்கலாம், இப்படி பண்ணால் நீங்கள் பழச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு எல்லாத்துக்கும் எதுக்குமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் தப்பு, நேர்மையாகவே சம்பாரிச்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி மன அழுத்தத்தால், ஸ்ட்ரெஸ்ஸால் அதிகமாக பாதிப்படையக்கூடிய ராசியும் இந்த ராசி தான். கணவன் மனைவி பிரச்சனை பல வருஷமாக இருந்துகிட்டே இருக்குது, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியவே இல்லை. அடிமையாக வாழ்ந்து கொண்டுட்ருக்கேன், எனக்கு அடிமைனா என்னன்னே தெரியாது மேடம் எனக்கு, ஆனால் இன்றைக்கி நான் அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல ஏற்ற சனியுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. இதனால் என்ன கொடுக்க போகுது? இந்த புதனுடைய நீச்ச பலன்கள். இந்த புதன் பகவான் பார்த்திங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரையும் 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி ஆகிறார். இப்போ பேசுகிறதையும் வேலையிலையும் தொழிலையும் கர்மாவையும் இத்தனையும் தூக்கி சுமக்கிறது புதன்கிற கிரகம். அவர் நீசம் அடைகிறார். எங்கே நீசம் அடைகிறாரு? ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே நீசம் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது? மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் இன்றைக்கி எப்படி இருக்குது? இந்த புதனுடைய தாக்கத்தினால என்ன விதமான பலன்கள் நடக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். மனம் நெகிழும்படியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்துலையும் கவலைகளையும் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய மேஷராசி மற்றும் மேஷலக்னம். நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் அவர்கிட்ட, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு, நீங்களாக இருக்கவங்க கொண்டு போகிறீங்க, மற்றவங்களா இருந்தால் கொண்டு போக முடியாது, எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? ஒய்ஃபோட ஜாதகம் அப்படி இருக்குது. ஆனால் அவர் மேஷராசி, லக்னம் வேறு. என்ன மேடம் பண்ணுறது? வெளியே சொன்னால் பிரச்சனைகள் ஆயிரும், இது எனக்குள்ளாரையே நான் சமாளிக்கிறதுக்கு பார்க்குறேன், அந்த அளவுக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்குது, இதனால் வேலைக்கு கூட நான் போகிறதில்ல மேடம், 2 வருஷமாச்சு வேலைக்கு போய் அப்படியே நார்மலான லைஃப்பை நான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மேஷம் எப்படி நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுறீங்க? பிடிச்சவங்களுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன் மேடம். ஒரே வார்த்தை அதுதான் சொன்னார். எனக்கு இது பிடிச்சிருந்ததே, பிடிச்சவங்களுக்காக சரி இந்த வேலை தான் நான் விட்டு கொடுத்துட்டு நான் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்களெல்லாம் பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்க. இந்த இடத்துல என்ன தெரியுது? சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்கு. நம்ம அவருடைய ஆப்போசிட்டோடைய ஒய்ஃபோட ஜாதகத்தை பார்த்தா ஒரு நாள் கூட மற்ற நபர்கள் இருக்கவே முடியாது. கிட்டத்தட்ட அவர் 15 வருஷங்கள் அந்த திருமண வாழ்க்கையை கடந்துட்டார். பேசும்போதும் அன்றைக்கி தசா புத்திகளும் சரி அவரோட இணக்கமாக இல்லை அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. நம்ம சொன்னோம், நீங்கள் இணக்கமாக இல்லை, இந்த மாதிரி சொந்த வீட்டிலேயே உங்களுக்கு அடிமை போல நடத்துகிறாங்க, இதை விட்டுட்டு வெளியே ஓடிடலாமா போகலாமான் இருக்கீங்க, இதுதான் உங்களோட கேள்வி அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அவர் ஒரு 5 நிமிஷம் நம்மக்கிட்ட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? யாருமே இதை சொல்லவே இல்லை மேடம், நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாருமே திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த விஷயத்த, மனசு ரொம்ப குமுறுது, அதனால தான் யார்கிட்டையாவது பேசணும், இது எதுக்காவது சொல்யூஷன் யாராவது சொல்லுவாங்களான்னு தொலாவிட்டு இருந்தேன், நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டீங்க. வெளியில் மட்டும்தான் மேடம் சிரிப்பு, மனசுக்குள்ளார ஃபுல்லாக வலி வேதனைகள், எப்படியெல்லாம் ரிவெஞ்ச் பண்ணுறாங்க தெரியுங்களா என்னைய அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார்.
வீட்டில் இருக்க நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. வெளியில் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை நம்புகிறாங்க. இது என்ன மேஷத்தை பொறுத்தவரையும் நீங்கள் அடங்கியே போக மாட்டீங்க. எப்படி நீங்கள் இருக்கீங்க? எல்லாம் பரவாயில்ல மேடம், பாசம் வச்சுட்டேன். இந்த மாதிரி பாசத்தினால பல பிரச்சனைகள் இந்த மேஷம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசுகிறேன். இது எந்த அளவுக்கு காதலில் கல்யாணத்தில் போய் முடியுமா முடியாதுன்னு நிறைய ஜாதகங்கள் ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 7.5 சனியோட தாக்கம் இருக்கிறனால என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இந்த அறிவு சார்ந்த ராசியான 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனமும் இந்த மேஷமும் தலையிடும் போது லவ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரதை நம்ம பார்க்கலாம். ஒருத்தங்க உயரணும் மேலே போவாங்க, இன்னொருத்தர் கீழே நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கீழே போவாங்க. நிறைய விஷயங்கள் பாதிப்பு அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை நடந்துகிட்டே இருக்குது. திருமண உறவும் சரி, வேலை தொழில் வாய்ப்பு கற்றுக்கிட்ட இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிற மாதிரி. பல வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன், என்னோட வாயிலே நான் வெளியே போகிறேன், என்னை வேண்டாம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அளவுக்கு பலன்களை கொண்டு வந்துட்டாங்க மேடம். இன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணுறேன் வெளியே வந்திருக்கக்கூடாதுன்னு. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் பாருங்கள், நிறைய ஜாதகம் வரக்கூடாதுங்க, அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிடணும். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கிடக்கிறது கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல இருங்க அப்படின்னு சொன்ன பல ஜாதகங்கள் அவசரப்படாதீங்க, இந்த கால வரையும் தான் இருக்கும், முடியவே முடியாது மேடம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே லீவை போடுங்க, இந்த விஷயங்கள் இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, கவனமாக இருங்க, இந்த சாமி கும்பிடுங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் பல பேருடைய வேலையை நம்ம நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கோம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிற மாதிரியே பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் நகர்ந்து கொண்டே இருக்கும். தனித்துவமாக இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, நம்ம 2 மணி நேரம் பிறந்திருக்கக்கூடிய தனித்துவமான லக்னம், இதெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம ராசிக்கு சொல்லக்கூடிய அனைத்துமே பொதுவான பலன்கள் தான். அதை அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் கொண்டு போய் இணைச்சி பாத்திரக்கூடாது. இந்த மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு புதன் நீசம் அடையலாமா? ஆகக்கூடாது. அப்போ நீசம் அடையிறாரு, நீச வீட்டை நோக்கி போகிறாரு. இன்றைக்கெல்லாம் வேலை போதே அப்படிங்கிற பயம்தான் அதிகமாக இருக்குது. நீச வீட்டுக்கு போகும்போது என்னங்க, நம்மளை எதாவது சொல்லிடுவாங்களோ, நம்மளை எதாவது பண்ணிடுவாங்களோ, நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ, நம்மளை விட்டு இவங்க போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லா வழியிலையும் வேதனைகளும் கொடுக்கும். அதுவும் நீங்கள் மேஷத்தை பொறுத்தவரை மேஷ ராசியாக இருந்து ரிஷப லக்னமாக இருந்தால் காதல் நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதுவே மிதுன லக்னமாக இருந்தால் தொழில் நம்மளை விட்டு போயிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த தொழிலை மூடலான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு லக்னத்தை பொறுத்த வரையும் நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. நம்ம ராசியை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரிஷபம் அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த புதன் நீசம் அடையக்கூடாது. அப்படி நீச வீட்டை நோக்கி போகும்போது இந்த 11ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான பலன்கள் நிச்சயமாக ஃபஸ்ட்டு தொழிலில் கடுமையான பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாக இருந்திருக்கு. எதிரிகளோட தொல்லை, கடனோட தொல்லை, இஎம்ஐ கட்டி பிரச்சனைகள், பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாமல் தத்தளிச்சிட்ருக்கேன். டே 1 இப்போ நான் இந்த நேரம் செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன். செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, நாளைக்கு பெட்ரோலுக்கு காசு இல்லை, நாளைக்கு வீடு கொடுக்கறதுக்கு காசு இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் இஎம்ஐ சார்ந்த பிரச்சனைகள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறையிறதுக்கு காத்துட்ருக்கு. வேலை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு நீங்கள் வெளியே வர்றதுனால கடுமையான பாதிப்புகள் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷத்து தான். அதே போல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை, அதனால ஹெல்த்தில் பாதிப்பாகவே இருக்குது. தொடர்ந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே இருக்குது, எதுனே சூழ்நிலைகளே தெரிய மாட்டேங்குது. தொடர்ந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது அந்த மாதிரி இருக்கேன் மேடம். இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் நீசம் விட்டு வெளியே வரணும். அப்போ தான் வந்து படிப்படியான சொல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு உடல் நலத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா காதல் ஸ்தானத்துக்கு இது 2ஆம் அதிபதியாக வர்றதுனால காதல் எல்லாமே இந்த நேரத்தில் பறந்து உங்களை விட்டுட்டு ஓடி போகிறத நம்ம பார்க்கலாம். என்ன சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் காதல் வெளியே போயிட்டுருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினச்சி வருத்தப்பட்டுருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக இருக்கும். அதே போல் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது எங்கே போனாலும் அவனை கூட கம்பேரிசன் பண்ணுறது, தங்கச்சி கூட கம்பேரிசன் பண்ணுறது, அக்கா கூட கம்பேரிசன் பண்ணுறது, இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது மேஷத்தை பொறுத்தவரை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் இனி படிப்படியாக குறையும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய எதிரியோட தொல்லை, அங்கே போய் இதை சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க, இதை போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க, இந்த அலையன்ஸை நிப்பாட்டிடுறாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக பிரச்சனையோடைய தாக்கம் வீரியம் குறையும். இதனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. தொழிலில் கடன் பிரச்சனைகள் கடுமையாக இருக்குது, மன உளைச்சலை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். அதே போல் இந்த நேரம் எவ்வளோ நம்ம பாசிட்டிவ் சொல்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக இருக்குது.
தொழிலில் நஷ்டத்தை நோக்கி கொண்டு போகக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே தனிப்பட்ட ஜாதகம் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.